வெரி குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் டு ஆல். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு மார்ச் 6 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ. சரிங்களா? ஃபார் டிஎன்பிசி ஏஇ, டிஎன்இபியோட ஏஇ. ஸோ ஒரு ஷெட்யூல் கொடுத்து அந்த ஷெட்யூல் வைஸ் ஃபாலோ பண்ண வைப்போம். டாபிக் வைஸ் இருக்கும். அந்த டாபிக் ஒரு சப்ஜெக்ட் சர்க்யூட் தியரி இருக்கு அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி 10 டெக்னிக்கல் ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக எக்ஸாம் பேட்டர்னுக்கு 10 மாடல் எக்ஸாம்ஸ் வைப்போம். ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூல் கூடிய அந்த பேட்டர்னுக்கு அந்த டேட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டைமிங் போகும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு எவ்வளவு கொஸ்டின் ரைட், எவ்வளவு கொஸ்டின் ராங்கு, ராங்கான கொஸ்டின் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எல்லா கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு 12,000 கொஸ்டின்ஸ், சரிங்களா, டெக்னிக்கல் ஜிஎஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்தே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இதுல இருந்து வந்து சொன்னாங்க. ஏன்னா கேவிஎல் கேசில்னா அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 15 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும். சரிங்களா? அப்போ எல்லா டாப்பிக்கும் நீங்க கவர் பண்ணும்போது, ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே நீங்க சிலபஸ் உடைய எல்லா கொஸ்டினுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ அதனால ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை நீங்க ப்ராப்பராக அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கிடைக்கும். சரிங்களா? நல்லா ஏன்னா இப்போ டைம் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ அதனுடைய ஷெட்யூல் பாருங்க. ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் டாபிக் வைஸ் பாருங்க, டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எலமெண்ட் கேவிஎல் கேஸில் ஒரு 70 கொஸ்டின்ஸ், ரெசனன்ஸ்னா 50 கொஸ்டின்ஸ், அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ டாபிக் வைஸ்க்கு இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மெஷின்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே ஒரு 4 பார்ட் இருக்கு. 200 கொஸ்டின் வந்துடும் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே. அது மாதிரி ஒவ்வொரு டாபிக், பவர் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சரிங்களா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இது மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நீங்க ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 12,000 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸாம் பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ல போற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளனேஷனும் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். வியூ ரிசல்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபைனலா மாடல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்டன் பண்ணும்போது நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு அதையும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து டெஸ்ட் ஷெட்யூலுடைய பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. டெலகிராம் குவிஸ் வந்துட்டு டெய்லியும் 1:15 PM வந்துட்டு டெலகிராம் சேனல்ல போவோம். நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்தர் ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்ல வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுருங்க. சரிங்களா? தேங்க்யூ ப்ரோ.